ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை மீண்டுமாக இந்த வேத படிப்புக்கு நேராக வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். நாம் கடந்த நாளிலிருந்து கிறிஸ்து பிறப்பை பற்றி நாம் தியானித்து வருகிறோம். இந்த நாளிலும் அதே தொடர்ச்சியாக நாம் தியானிக்க போகிறோம். அதற்கு முன்பதாக நாம் இருக்கிற இடங்களிலே நம்முடைய கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? பரலோக பிதாவே, மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், மெய் துதிக்கிறோம். இந்த நாளிலும் கூட உம்முடைய வார்த்தைகளை மீண்டுமாக கற்றுக்கொள்ளும் வண்ணமாக உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஒவ்வொருவரும் காணப்படுகிறோம். கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறேன். நீர் எங்களுடைய தேவன், நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக காணப்படுகிறோம். அப்பா, நீர் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தும்படியாக செபிக்கிறேன். உம்முடைய பிரசனம் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்துவதாக ராஜா. ஜெபத்தை கடவுளை நன்றி செலுத்துகின்றோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். அருமையான தேவஜனங்கள், இன்றைக்கு நாம் கிறிஸ்துமஸினுடையதான கிறிஸ்து பிறப்பின் முக்கியமான வார்த்தைகளில் ஒன்றான இம்மானுவேல் என்கிறதான அந்த நாமத்தை பற்றி நாம் ஒரு சில காரியங்கள் இன்னைக்கு நாம் சேர்ந்து படித்து கற்றுக்கொள்ளப் போகிறோம். கிறிஸ்துமஸ் என்கிறதுடையதான முக்கியமான ஒரு உண்மை என்னவென்று சொன்னால், இயேசு இந்த உலகத்திற்கு கடந்து வந்ததாக காணப்படுகிறது. அவர் பரலோகத்திலே தங்கியிருந்து ஒரு தூரமான தேவனாக அவர் காணப்படவில்லை. மாறாக மனித குலத்தோடு கூட அவர் இணைந்து கொள்ளும் வண்ணமாகவும் அவரே மனித ரூபம் எடுத்து இந்த உலகத்திலே கடந்து வந்ததனுடையதான முக்கியமான உண்மையாக அது காணப்படுகிறது. இம்மானுவேல் என்று சொல்லுகிறது ஏதோ ஒரு பெயர் மாத்திரம் கிடையாது, ஒரு வாக்கு தத்தத்தின் நிறைவேற்றமாகவும் தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை ஒருபோது அவர் விட்டு விலகுகிறதில்லை என்கிறதன் ஒரு யதார்த்தமானதாகவும் காணப்படுகிறது. இந்த இம்மானுவேல் என்று சொல்லுகிறதுடையதான அந்த நாமத்தின் இரண்டு விதமான ஒரு ஆரம்பத்தை நாம் பார்க்க முடியும். இந்த மத்தேயு 1வது அதிகாரத்திலே பார்க்கிறதான போது இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு என்று சொல்லி மத்தேயு ஆரம்பிக்கிறார். அது ஆபிரகாமிடமிருந்து தொடங்கி தாவீது இயேசுவின் பிறப்பு வரையிலும், அதாவது ஒரு உலக பிரகாரமான மனித ரூபம் எடுத்து பிறக்கிறதான அந்த பிறப்பின் வம்ச வரலாறை அது குறிப்பிடுகிறது. அதோடு கூட மாத்திரமல்ல, ஒரு தெய்வீக ஆரம்பத்தை நாம் அதிலே பார்க்க முடியும். அந்த தெய்வீக ஆரம்பம் என்னவென்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு தன்னுடைய தாய் ஆகிய மரியாளுக்கு பரிசுத்தாவியினால் உண்டான ஒரு பிறப்பாக காணப்படுகிறது என்கிறதை பார்க்க முடியும். இயேசுவின் பெற்றோர்களாகிய மரியாளும் யோசேப்பும் அவர்கள் நாசரேத் ஊரை சேர்ந்தவர்கள். இந்த நாசரேத் ஊர் ஒரு 500 ஜனங்கள் மாத்திரமே ஒருவேளை இருந்ததான ஒரு ஸ்தலமாக அந்த நாட்களிலே அது காணப்பட்டிருக்கலாம். ஒரு மிகவும் சுருகிறதான, ஒரு குறுகிறதான சிறிய வட்டாரத்திற்குள் இருக்கிறதான ஒரு இடமாக இது காணப்படுகிறது. அங்கே தங்கி வாழ்கிறவர்கள் தான் இந்த யோசேப்பும் மரியாளுமாக காணப்படுகிறார்கள். இவர்கள் நிச்சயதார்த்தம் செய்யப்பட்டதான ஒரு தம்பதிகள். அதாவது ஒரு குழந்தை பிறந்து அவர்களுக்கு ஒருவேளை 10 to 13 வயது இருக்கிறதான அந்த போதிலே பெற்றோர்கள் அவருடைய பிள்ளைகள் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் விரும்பினால், அவர்கள் இந்த வயதிற்குட்பட்டதான அந்த காலங்களிலே அவர்கள் திருமண நிச்சயதார்த்தம் அவர்கள் செய்து வைப்பார்கள். அதற்கு அப்புறமாக அவர்களை யாராலும் பிரிக்க முடியாது. ஒருவேளை அவர்கள் பிரிவுக்குள்ளதாக கடந்து வர வேண்டும் என்று சொன்னால், அவர்கள் தள்ளி விடுகிறதான அந்த சீட்டை பெற்றுக்கொண்டால் மாத்திரமே அவர்கள் அதை செய்ய முடியும். இப்படிப்பட்டதான சூழ்நிலையிலே மத்தேயு 1:18 பார்க்கும்போது, இயேசுடையதான தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்படுகிறது. இந்த செய்தியை யோசேப்பு கேட்ட மாத்திரத்திலே ஒருவேளை அவர் உடைந்து போயிருக்கலாம். அவர் அநேக விதமான குழப்பத்திற்குள்ளதாக காணப்பட்டிருக்கலாம். இது ஏன், எப்படி, எதற்காக என்கிறதான பலவிதமான கேள்விகள் அவருக்குள்ளதாக காணப்பட்டிருக்கலாம். ஆனாலும் இந்த யோசேப்பு ஒரு நல்ல மனிதனாகவும் ஒரு நீதிமானுமாகவும் தேவனுடைய சமூகத்திலே காணப்படுகிறார். வசனம் 19 சொல்லுகிறது பாருங்கள். அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனை பண்ணினான். இப்போது இந்த யோசேப்பு தன்னுடைய குடும்பத்தார், தன்னுடைய அருகில் வசிக்கிறவர்கள் எல்லாருமே அழைத்து ஒரு தள்ளு சீட்டை கொடுத்து மரியாளை அவமானப்படுத்த விரும்பவில்லை. மாறாக ரகசியமாக அப்படியே விட்டுவிடலாம் என்று சொல்லி அவர் யோசித்துக் கொண்டிருக்கிறார். அவர் யோசிக்கிறதான போது தேவதூதன் அவருக்கு காணப்பட்டு உண்மையான சம்பவங்களை அவர் எடுத்துரைக்கிறவராக இருக்கிறார். இதற்கு அப்புறமாக தேவ சத்தத்துக்கு யோசேப்பு கீழ்ப்படிந்தவராக மரியாளுக்கு அந்த
குழந்தையாகிய இயேசு பிறக்கிறது வரையிலும் யோசேப்பு தன்னுடைய மனைவியை ஒருபோதும் அவன் அறியாதவனாக அவன் காணப்பட்டான். அப்படியானால் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு ஒரு உண்மையான பிறப்பாக இருக்கிறது, ஒரு உண்மையான நிகழ்வாக காணப்படுகிறது. கிரேக்க ரோம கலாச்சாரத்தின் பிரகாரமாக தேவர்களை பற்றினதான அநேக விதமான கதைகளை, கட்டுக்கதைகளை உருவாக்கி வகுத்ததான காலகட்டத்திலே இந்த மத்தேயு இயேசுவின் பிறப்பு ஒரு கட்டுக்கதை அல்ல, இயேசுவின் பிறப்பு ஒரு நிஜமான யதார்த்தமான உண்மையான பிறப்பாக இருக்கிறது, உண்மையான சம்பவமாக காணப்படுகிறது என்கிறதை இந்த யூத ஜனங்களும் படிக்கிறவர்களும் புரிந்து கொள்ளும் வண்ணமாக மிகவும் தெளிவாக மத்தேயு இந்த சம்பவத்தை குறிப்பிட்டிருக்கிறதை பார்க்க முடியும். இந்த உலகத்திலே அநேக ஜனங்கள் நினைக்கிறார்கள், நாம் ஒரு நித்தியத்தை பெற்றுக்கொள்ளும் வண்ணமாக அல்லது ஒரு மீட்பை பெற்றுக்கொள்ளும் வண்ணமாக நாம் நற்கிரியைகளை செய்தாலே போதும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் அது அப்படி அல்ல. இந்த உலகத்தை மீட்கும் வண்ணமாக ஒரு இரட்சகர் தேவைப்பட்டார், ஒரு மீட்பர் தேவைப்பட்டார். அந்த மீட்பர் தான் இம்மானுவேலராக நம்மோடு கூட இருப்பேன் என்று சொல்லி தன்னுடைய குமாரனை தேவன் இந்த உலகத்திலே அனுப்பினவராக நாம் பார்க்க முடியும். இந்த இயேசுவுக்கு இரண்டு விதமான பெயர்களை பார்க்க முடியும். ஒன்று இயேசு. இயேசு என்றால் யெகோவா ரட்சிப்பார் என்று அர்த்தம். இன்னொன்று இம்மானுவேல் என்கிறதான பகுதியையும் மத்தேயு 1வது அதிகாரம் 23வது வசனத்திலே பார்க்க முடியும். இம்மானுவேல் என்று சொல்லுகிறதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம். ஏல் என்றால் தேவன், இம்மானு என்றால் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம். அப்படியானால் இந்த தேவன் நம்மோடு இருக்கிற தேவனாக காணப்படுகிறார். எனவே இந்த இம்மானுவேல் என்று சொல்லுகிறது தீர்க்கதரிசிகளினால் உரைக்கப்பட்டதான வெளிப்பாடுகளாக நாம் பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு இந்த மத்தேயு 1வது அதிகாரத்திலே பார்க்கிறதான போது தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டதான ஒரு சம்பவமாக காணப்படுகிறது. இந்த இயேசு அவருடைய பிள்ளைகளாகிய நமக்குள்ளதாக தங்குகிறவராகவும் தாபரிக்கிறவராகவும் காணப்படுகிறார். ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரையிலும் பார்க்கிறதான போது தேவனுடையதான ஒரு திட்டம் என்னவென்று சொன்னால் தன்னுடைய ஜனங்களோடு கூட இருக்கிறதாக காணப்பட்டது. அதைதான் நாம் இந்த இம்மானுவேல் என்கிறதனுடையதான அர்த்தமாக ஒரு 4 காரியங்களை வேகமாக நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். முதலாவது, இந்த இம்மானுவேல் என்று சொல்லுகிறது, இம்மானுவேல் என்பதன் ஒரு முக்கியமான அர்த்தம் என்னவென்று சொன்னால் தேவன் நம் அருகில் இருக்கிறார், அவருடைய பிரசன்னம் நம் அருகில் காணப்படுகிறது என்று அர்த்தம். ஏசாயா 7:14 சொல்லுகிறது, ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். உலக தோற்றம் முதலே தேவன் மனிதனை உருவாக்கின நாள் முதல் தேவன் மனிதனோடு தங்கும்படியாகவும் தேவன் மனிதனோடு இணைந்து இருக்கும் வண்ணமாகவும் தான் அவருடைய திட்டம் காணப்படுகிறது. எனவேதான் ஆரம்பத்தில் இருந்த ஏதேன் தோட்டத்திலே தேவனுடைய பிரசன்னம் காணப்பட்டது. தேவன் உலாவுகிறவராக இருந்தார். ஆசாரிய கூடாரங்களிலே தேவனுடைய பிரசன்னம் காணப்பட்டது. வாச ஸ்தலங்களிலே தேவனுடைய பிரசன்னம் காணப்பட்டது. மேக ஸ்தம்பமாகவும் அக்கினி ஜுவாலையாகவும் அவருடைய பிரசன்னம் காணப்பட்டது. எனவே இவர் ஏதோ சொல்லிவிட்டு தூரத்தில் நிற்கிறதான தேவன் அல்ல, நம்மோடு கூட இணைந்து அருகில் இருக்கின்றதான தேவனாக காணப்படுகிறார். ஏசாயா இந்த வார்த்தையை தீர்க்க தரிசனம் உரைத்ததான போது ஆகாஸ் என்கிறதான ராஜா யூத ஜனங்களை ஆண்டு கொண்டு வருகிறார். இவர்கள் மற்ற எதிரிகளால் பலவிதமான பாடுகளையும் வேதனைகளையும் சந்திக்கிறார்கள். இந்த ஆகாஸ் ராஜாவுக்கு என்ன செய்கிறது என்று தெரியவில்லை. அவர் கலங்கி போய் இருக்கிறார். தேவன் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக கொடுக்கிறதான ஒரு வார்த்தை தான் இந்த வார்த்தையாக காணப்படுகிறது. நீ பயப்பட வேண்டாம், ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்கிறார், ஒரு கன்னியை கர்ப்பவதியாக போகிறாள், அவர்களுக்கு குமாரனை பெறுவாள், அவளுக்கு இயேசு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக. இம்மானுவேல் என்று சொன்னால் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமா. எனவே இந்த வாக்குத்தத்தம் அந்த ஜனங்களுக்கு அப்போது ஒரு நம்பிக்கையை கொடுத்தது. மத்தேயு 1:23 பார்க்கிறதான போது இந்த வாக்குத்தத்தம் அது நிறைவேறினதாக நாம் பார்க்க முடியும். எனவே தேவன் தன்னுடைய வாக்குத்தத்தங்களில் உண்மையுள்ளதான தேவனாக காணப்படுகிறார். தேவனுடைய பிரசன்னம் நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தனிப்பட்ட விதமாகவும் தனித்துவம் நிறைந்ததாகவும் காணப்படுகிறது. இந்த கிறிஸ்துமஸ் உடையதான ஒரு முக்கியமான ஆதாரமே இயேசு கிறிஸ்துவனுடையதான பிறப்பு. இம்மானுவேல் தேவனுடையதான பிரசன்னம் அது பிறப்பாக காணப்படவில்லை என்று சொன்னால்
கிறிஸ்துமஸுக்கு எந்த விதமான ஒரு அர்த்தமுமே காணப்பட்டிருக்காது. எனவே தேவனின் வாக்குத்தத்தங்கள் தாமதமாக இருப்பதை போல் தோன்றினாலும் அவைகள் ஒருபோதும் நிராகரிக்கப்படுகிறது இல்லை. இயேசுவின் பிறப்பு தேவன் சரியான நேரத்தில் தன் வாக்கினை நிறைவேற்றுகிறார் என்கிறதை அது நமக்கு எடுத்துரைக்கிறதாக இருக்கிறது. இரண்டாவதாக, இந்த இம்மானுவேல் என்று சொல்லுகிறதின் முக்கியமான அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ளுகிறது என்னவென்று சொன்னால், தேவன் நம்மோடு மாம்சமானவராக காணப்படுகிறார். அவர் நம்மோடு கூட இருக்கிறவர். அவர் மாம்சத்திலே வந்த தேவனாக காணப்படுகிறார். யோவான் 1:14 சொல்லுகிறது, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானுடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாய் காணப்பட்டது. இதுதான் ஒரு மிகவும் பெரிதான ஒரு ரகசியமாகவும் அற்புதமாகவும் காணப்படுகிறது. என்னவென்று சொன்னால், இயேசு அவர் மனுஷ ரூபம் எடுக்கிறதாக இருக்கிறது. இது ஒரு முக்கியமான ஒரு தன்மையாக காணப்படுகிறது. எனவே தேவன் அவர் சிருஷ்டித்ததான தேவன், அவர் மனிதர் ரூபம் எடுத்தவராக இருக்கிறார். அவர் முழுமையாக தேவனாகவும் முழுமையாக மனிதனாகவும் அவர் இந்த உலகத்திலே வாழும்போது வாழ்ந்தவராக காணப்படுகிறார். எனவே இந்த உலகத்திலே அவர் மனிதனாக பிறந்தார். அவர் முன்னணியிலே கிடத்தப்பட்டார். அவர் சாதாரணமான ஒரு குடும்பத்திலே அவர் வளர்க்கப்பட்டார். எல்லா விதமான உணர்வுகளையும் வேதனைகளையும் அவர் கடந்து வந்தவராக இருக்கிறார். அவருக்கு பசி என்றால் என்னவென்று தெரியும், சோர்வு என்றால் என்னவென்று தெரியும், துக்கம் என்றால் என்னவென்று தெரியும், வெறுக்கிறது என்றால் என்னவென்று தெரியும், அன்பு என்றாலும் என்னவென்று தெரியும். இப்படி எல்லாவற்றையுமே அவர் உணர்ந்தவராகவும் அனுபவித்தவராகவும் அவர் நம்மோடு கூட கடந்து வருகிறதான போது நம்முடைய பாடுகளையும் வேதனைகளையும் அவர் எளிதாக புரிந்து கொள்கிறதான தேவனாக காணப்படுகிறார். பிரியமான தேவஜனங்களே, இந்த தேவன் மாம்சமாக இந்த உலகத்திலே கடந்து வந்து நம்முடைய வேதனைகளெல்லாம் அவர் அறிந்தவராக இருக்கிறார். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே என்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லை, என்னுடைய வேதனைகள் யாருக்குமே தெரியாது, என்னுடைய கணவனுக்கு தெரியாது, என்னுடைய மனைவிக்கு தெரியாது, என்னுடைய பிள்ளைகளுக்கு தெரியாது, என்னுடைய நண்பர்களுக்கு தெரியாது என்கிறதான பலவிதமான கேள்விகளோடு கண்ணீரோடு நீங்கள் காணப்படலாம். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், இந்த தேவன் இயேசுவானவர் எல்லாவற்றையுமே அவர் அனுபவித்தவராக, உங்களுடைய வேதனைகளை அவர் அறிந்தவராகவும் காணப்படுகிறார். அவர் உங்களுடைய வாழ்க்கையிலே கடந்து வந்து உங்களை தேற்றுகிறவராக இருக்கிறார். ஏனென்று சொன்னால், அவர் தூரத்தில் இருப்பவர் மாத்திரமல்ல, நம்மோடு உறவாடுகின்றதான இரட்சகராகவும் மீட்பராகவும் இந்த தேவன் காணப்படுகிறார். எனவே நீங்கள் அழுகிறதான போது இயேசுவுக்கு தெரியும், அவர் அதை உணர்கிறவராக இருக்கிறார். நீங்கள் தனிமையிலே வாடுகிறதான போது இயேசுவுக்கு தெரியும், அவர் உங்களோடு இருக்கிறவராக இருக்கிறார். நீங்கள் வேதனைகள் பாடுகள் வழியாக செல்லுகிறதான போது உணர்ந்து கொள்ளுங்கள், அவரும் அதை சந்தித்திருக்கிறார். எனவே அவருக்கு அது நன்றாகவே தெரியும். எனவே இந்த தேவன் அவர் வெறும் அனுதாபத்தை காண்பிக்கிறவர் அல்ல, நம்மை உணர்ந்து கொள்பவர். நாம் இருளான பள்ளத்தாக்குகளிலும் நம்மோடு நடந்து செல்லுகின்றதான தேவனாக காணப்படுகிறார். எனவே தேவனுடையதான அந்த மனித ரூபம் நமக்கு எதை ஞாபகப்படுத்துகிறது என்று சொன்னால், அவருடைய அன்பு உண்மையானதாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் அது தனித்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில இரக்கத்தை காண்பிக்கின்றதாக காணப்படுகிறது. பிரியமானவர்களே, இந்த இம்மானுவேல் என்று சொல்லுகிறதனுடையதான பெயரின் அர்த்தம் உங்களுடைய வாழ்க்கையிலே எதை உணர்த்துகிறதாக இருக்கிறது? தேவன் நம்மோடு இருக்கிறார் என்கிறதை சொல்லி அப்படியே விட்டு விடுகிறவர்களாக இருக்கிறோமா? இல்லை, தேவன் என்னோடு கூட என் அருகில் இருக்கிறார். இந்த தேவன் மாம்சமாகி கடந்து வந்து என்னுடைய வேதனைகள் அவர் அறிந்தவராகவும் இருக்கிறார், எனக்கு துணை நிற்கிறவராக இருக்கிறார். மூன்றாவதாக, இந்த தேவன் தான் நம்மோடு கூட இருந்து நமக்கு இரட்சிப்பை அருளுகிறவராக இருக்கிறார். மத்தேயு 1:21, அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார் என்றார். பிரியமானவர்களே, இந்த இயேசு கிறிஸ்து இந்த ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவராக இருக்கிறார். நம்முடைய சாபங்களை நீக்கி நம்மை மீட்டுக் கொள்ளுகிறவராக இருக்கிறார். நம்முடைய பாவங்களில் இருந்தும் அக்கிரமங்களிலிருந்தும் நம்மை சுத்திகரித்து அவருக்காக வாழும்படி உதவி செய்கிறவராக இருக்கிறார். இயேசு என்கிறதன் அர்த்தம் யெகோவா ரட்சிக்கிறார் என்று அர்த்தம். இந்த யெகோவாவுடையதான ரட்சிப்பை நீங்களும் நானும் பெற்றுக் கொண்டிருக்கிறோமா? இந்த குழந்தையாக பெத்லகேமிலே பிறந்ததான இந்த இயேசு கல்வாரி பாடுகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறதான போதும், அவர் அடக்கம் பண்ணும் உயிர் தெழுந்ததற்கு அப்புறமாகவும் நம்மை நேசித்து நம்மோடு கூட தங்கி
தாபரிக்கிறவராக இருக்கிறார். நமக்கு ரட்சிப்பை அருளினதான தேவனாக இருக்கிறார். இந்த ரட்சிப்பு நாம் சம்பாதிக்கப்படுகிறது அல்ல, அது இயேசுவின் மீதான விசுவாசத்தின் மூலம் நமக்கு கொடுக்கப்படுகிறதாக இருக்கிறது. எனவே இந்த கிறிஸ்துமஸ் என்பது அவரின் பிறப்பை மட்டுமல்ல, அவரின் பிறப்பால் சாத்தியமான ரட்சிப்பையும் நாம் கொண்டாடுகிறதாக இருக்கிறது. நான்காவதாக, இயேசு நம்மோடு கூட என்றென்றைக்கும் இருக்கிறவராக இருக்கிறார். சதா காலங்களிலும் அவர் நம்மோடு கூட இருக்கிறவராக இருக்கிறார். மத்தேயு 28:20, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இது உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே இருக்கிறேன் என்றார். பிரியமானவர்களே, அவருடைய பிரசன்னம் நம்மை ஒருபோதும் விட்டு விலகாத பிரசன்னம். நீங்கள் கடந்து செல்லுங்கள், நான் உங்களோடு கூட இருக்கிறேன், உங்களை விட்டு விலகுகிறதில்லை, உங்களை கைவிடுகிறதில்லை, உங்களை நான் ஆற்றுகிறவர் தேற்றுகிறவர் என்று நமக்கு வாக்கு உரைத்திருக்கிறதான தேவன் அவர் நம்மை விட்டு விடுகிறவர் அல்ல. இம்மானுவேல் தேவன் அவருடைய பிறப்பின் போது பெத்லகேமில் அப்படி முடிந்து விட்டது அல்ல, இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்துகின்றதான தேவனாக இவர் காணப்படுகிறார். நித்தியமாக அவர் கூடவே இருக்கிறவர். அவருடைய பிரசன்னம் பயத்தின் நடுவில் தைரியத்தையும், குழப்பத்தின் நடுவில் சமாதானத்தையும், நம்பிக்கையின்மையின் நடுவில் நம்பிக்கையும் நம்முடைய வாழ்க்கையிலே அளிக்கிறது. தேவன் நம்மோடு என்பது காலந்தோறும் மாறக்கூடியது அல்ல, அது என்னென்றைக்கும் நம்மோடு கூட நிலைத்திருக்கிறதாக இருக்கிறது. ஒரு மிஷனரி ஒரு கிராமத்திலே ஊழியம் செய்து கொண்டிருந்ததான போது அநேகருக்கு தேவனை பற்றி எடுத்துரைக்கிறார். ஒரு முறை ஒரு வாலிப பையன் அவரிடத்திலே கடந்து வந்து கேட்கிறார், தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் சொல்லுகிறீர்களே, அந்த தேவன் எங்கே இருக்கிறார், என்னோடு கூட எங்கே வாழுகிறார் என்று அந்த மிஷனரியை பார்த்து கேட்கிறார். அந்த மிஷனரி அந்த பையனுடையதான கேள்வியை கேட்டு சற்று சிரித்து விட்டு அவனிடத்தில் சொல்லுகிறார், நீ சொல்லுகிறது மிகவும் சரியான ஒன்று. இந்த தேவன் எங்கே இருக்கிறாய் என்று நீ கேட்கிறாய், ஆனால் இந்த தேவன் இருக்கிறதுனால்தான் நாம் வாழுகிறோம் இன்றைக்கு என்று அவர் சொன்னார். பிரியமானவர்களே, இந்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறதன் காரணமாக தான் நாம் இன்றைக்கு ஜீவித்து கொண்டு இருக்கிறோம். அல்லது நம்முடைய வாழ்க்கையை யோசித்து பாருங்கள், என்றைக்கோ அது அழிந்து போக வேண்டியது, உடைந்து போக வேண்டியது. ஆனால் அவர் இம்மானுவேலராக நம்மோடு கூட இருக்கிறதன் காரணமாக தான் இன்றைக்கு நாம் ஜீவித்து கொண்டு இருக்கிறோம். நம்முடைய இந்த படிப்பினுடையதான முக்கியமான வசனம் என்னவென்று சொல்ல, மத்தேயு 1:23 சொல்லுகிறது, அவன் இதோ ஒரு கன்னிகை கற்பவதி ஆகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று அர்த்தமா? பிரியமான தேவஜனங்களே, நீங்கள் தனிமையை உணர்கிறதான போது யாரை நீங்கள் தேடுவீர்கள்? முதலாவது, நீங்கள் வெறுக்கப்படுகிறதான போது யாருடைய அன்பிற்காக நீங்கள் முதலாவது இயங்குவீர்கள்? ஒருவேளை நீங்கள் பயத்தின் வழியாக கடந்து செல்லும் போது யார் உங்களோடு துணை இருந்தால் நன்றாக இருக்கும் என்று நீங்கள் நினைத்துக் கொள்வீர்கள். அப்படி நினைக்கிறதான போது உங்களுடைய சிந்தனைகளிலும் உங்களுடைய மனதிலும் வருகிறது யாருடைய பெயராக காணப்படுகிறது? நம்பிக்கை இல்லாமல் நம்பிக்கை அற்று உடைந்து போய்கொண்டிருக்கிறதான ஒரு சூழ்நிலையிலே நம்பிக்கையை பெற்றுக்கொள்ளும் வண்ணமாக என்ன செய்கிறவர்களாக நீங்கள் காணப்படுகிறீர்கள்? புரிந்து கொள்ளுங்கள், இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு ஒரு கட்டுக்கதை அல்ல, அவர் ஒரு இரட்சகர் என்கிறதை நாம் கொண்டாடுகிறதாக இருக்கிற. எனவே இயேசுவாகிய இந்த இம்மானுவேல் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் அவர் நம்மோடு கூட இருக்கிறவர். சந்தோஷத்திலும் அவர் கூட இருக்கிறார், வேதனைகளிலும் கூட இருக்கிறார், பிறப்பிலும் இருக்கிறார், இறப்பிலும் இருக்கிறார். நம்முடைய எல்லா விதமான நிலைகளிலும் இம்மானுவேலராகிய இந்த தேவன் அவருடைய பிரசன்னத்தினால் நம்மை நிரப்புகிறவராக இருக்கிறார். இந்த இம்மானுவேல் அவர் நம்மோடு கூட அருகில் இருக்கிறவர், அவருடைய பிரசன்னத்தினால் நிரப்புகிறவர், மாம்சமாகி இந்த உலகத்தில் கடந்து வந்து என்னுடைய சூழ்நிலைகளை அவர் அறிந்திருக்கிறவர், இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம்மோடு கூட வீற்றிருக்கிற தேவனாக காணப்படுகிறார். இந்த இம்மானுவேல் இந்த காலங்களிலே உங்களோடு கூட இருந்து உங்களுடைய தேவைகளை சந்தித்து, நான் உன்னை விட்டு விலகுகிறதும் இல்லை, உன்னை கைவிடுகிறதும் இல்லை என்கிறதான வாக்குத்தத்தத்தின் பிரகாரமாக உங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்துவாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடையதான கருத்துக்களை நீங்கள் தெரிவிக்கலாம். இந்த வேத பாடம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் பிறருக்கு பகிர்ந்து கொடுக்கும்படியாகவும் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை வழிநடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாம் இருக்கிற இடங்களிலே கண்களை மூடுவோமா? நாம் ஜெபித்து இந்த வேத படிப்பை முடிக்கலாம். பரலோக பிதாவே, உம்மை நன்றியுள்ளத்தோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இம்மானுவேல் தேவன், நீர் எங்களோடு கடந்து வருகிறவர்,
எங்களோடு இருக்கிறவர், எங்களுடைய சூழ்நிலைகளை அறிந்திருக்கிறவர், எங்களை ஒருபோது விட்டு விலகாதவர் ஆண்டவரே. இதை பார்த்து கொண்டிருக்கிறதான, கேட்டுக்கொண்டிருக்கிறதான உம்முடைய பிள்ளைகளில் யாராவது ஒரு சில பேர் ஏதாவது விதமான பாடுகள் வழியாக கடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நானே உன் இம்மானுவேல் ஆகிய தேவன் என்கிறதை அவர்களுக்கு உணர்த்தி அவர்களோடு இருந்து நீர் வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பாதுகாத்துக் கொள்ளுங்க. தேவைகளெல்லாம் கர்த்தர் நீர் சந்திப்பீராக. உம்முடைய பிரசன்னம் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து வழிநடத்தட்டும். ஜெபத்தை கேட்டபடி நான் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபத்தை கேட்ட நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்தான சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.